ஹாய், ஐம் டாக்டர் ரவிச்சந்திரன், கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எபிலெப்சி, வலிப்பு நோய், காரணங்களும் தீர்வுகளும். என்ன காரணத்தினால வலிப்பு நோய் வரலான்னா இது ரெண்டு தான் பிரிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் காஸ், நான் ஸ்ட்ரக்சரல் காஸ். ஸ்ட்ரக்சரல் காஸ்னால் மூளையில் அந்த ஸ்ட்ரக்சரில் எதுவும் பாதிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் மூளையில் கட்டியோ, இரத்தக்கட்டு, மூளையில் இன்ஃபெக்ஷன், இல்லைனா பக்கவாதம், இந்த மாதிரி காரணங்களால் வலிப்பு நோய் வரலாம். இதை தவிர மூளையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வலிப்பு நோய் சில காரணங்களால், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர்கிளைசிமியா, சர்க்கரையினோட அளவு ரொம்ப அதிகமாக வருது, ரத்தத்தில் உப்பின் அளவு அதிகமாக வருது, கம்மியாகிறது, இதன் மூலமாக வலிப்பு நோய் வரலாம். இது வலிப்பு நோய் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அவங்க பேஷண்ட்டை அவங்க ரிலாக்ஸ் பண்ணி அவங்க மூச்சு விடுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். வாயிலேருந்து நுரையோ இல்லை சப்போஸ் வாந்தி எடுத்தாங்கனாலும் தலையை ஒரு பக்கம் திருப்பி அவங்க ஆஸ்பிரேட் ஆகாமல் தடுக்கணும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அதுக்கான மருந்துகளை அவங்க ஐவி மூலமாக செலுத்தி அதை நிப்பாட்டி அவங்க உயிரை காப்பாற்றலாம். நன்றி.